ஹலோ! ஒரே மாரி சாப்பிட போர் அடிக்குதா? அப்போ குயிக்கா, டேஸ்டியா, ஹெல்தியான இந்த குஜராத்தி ஸ்டைல் திக்கட் தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு வெங்காயத்த வந்து நல்லா ஃபைனா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 பல்லு போல பூண்ட வந்து தோல வந்து உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இடிகல்ல வந்து நம்ம தோல் உரிச்சு வச்சிருக்கிற பூண்டு, தேவைக்கேற்ப உப்பு, மிளகாய் பொடி சேர்த்து இடிச்சுக்கலாம். இங்கே நான் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை கண்டிப்பாக இடித்து சேர்க்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். கொத்தமல்லியை வந்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 1/2 லிட்டர் தயிரை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் வந்து 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன். கடுகு, சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். தேவைப்பட்டதுன்னா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டு, மிளகாவெல்லாம் இதில் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். பூண்டோட வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம விஸ்க் பண்ணி வச்சுருக்கிற கர்டை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட திக்கட் தை திக்காரி தை இல்லைன்னா தடுக்கா தை ரெடி ஆகிடுச்சு. நல்ல சுட சாப்பாடு வச்சுக்கலாம். கூடவே வடகமும் வறுத்து வச்சுக்கலாம். இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் வந்து சுட சாப்பாடு, நம்மளோட திக்கட் தை, அதுக்கப்புறமா வடகம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.